guys, welcome back to our new vlog. நம்ம சேனலோட டே 33 க்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம். உள்ள போலாமா? அதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து 3D ஷோ, மியூசியம், AR ஷோ, கை மைண்டு, அப்புறம் 4DX ஷோ இருக்கு. ஸோ இதோட காஸ்ட் வந்து 50 rupees ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறமா ஐயோ ஒரு நிமிஷம் திருப்பிக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 200 rupees. ஸோ 250 ஆச்சு எனக்கு. இங்கே வந்து முதல்ல பெயிண்டிங்ஸ் இருக்குது. டான் ஆஃப் விஸ்டம், மேன் அண்ட் டிவைன், சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் வித் மெனி நேம்ஸ். இதில் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுக்காக நம்பரோட வச்சுருக்காங்க. த 4 Vedas, ரிச்சுவல் philosophy, the value of truthfulness, life after death. அது செம்மையாக இருக்குல்ல இந்த பெயிண்டிங். அந்த ஃபேஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து அப்படியே உள்ளே வந்தோன்னா ஸோ இந்த இன்னொரு ரூமில் வந்து ராமாயணம் அண்ட் மகாபாரதம் பற்றி வச்சுருப்பாங்க. அந்த 10 அவதாரம் இருக்கும்ல அதெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஐடியல் மேனில் வந்து ராமாயணம் வச்சுருக்காங்க. ஹனுமான் வானத்தில் பறந்து போயிட்டு சீதையை கூட்டுறதுக்காக போகிறது. அப்புறம் ராமன், லக்ஷ்மணன், சீதா. பாருங்க, இது ராமன், லக்ஷ்மணன் வந்து ஹனுமான். இது மகாபாரதம் பிக்சர் தான். ஓ வாவ், எனக்கு ஹனுமான் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, ஹனுமான் இருக்காங்க. இங்க அப்படியே வந்து 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. A manual for life and work. கிருஷ்ணர், அப்புறம் the enlightened one, the great warrior, the golden age of Buddhism. அதுக்கப்புறம் இங்க வந்து திருவள்ளுவர் இருக்காங்க. அப்படியே இங்க போனோம்னா இன்னும் மேலே போகலாம். The cultures of Tamilians, the heritage of excellence, the saint of Tamil Nadu. இங்க பாருங்க, இங்க சிவன், இங்க பெருமாள், இங்க ஃபுல்லா வந்து சாமி இருக்காங்க. ரூமே சூப்பரா இருக்காங்க, பிரம்மாண்டமா. இந்த இம்மார்டல் கரேஜ் ஷோ ஸ்டார்ட் ஆக போதா? ஐயோ டைம் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நான் உள்ள போறேன். நான் வந்து ஃபோட்டோ தெளிவாக காட்டுறேன். நம்ம வந்து உள்ள வந்து ஷோ to search for a job to support my family. And popularity in one's life really matter. நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் இது வந்து காட்டக்கூடாது. வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு மூவி மாதிரி விவேகானந்தரோட ஸ்டோரி வந்து அங்கே போடுவாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க, போட போகிறோம், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு. நான் உள்ளே போய் பார்த்தேன்னா சூப்பராக இருந்துச்சு. லைக் வந்து அவர் எப்படி பிறந்தாரு, அவரோட அப்பா யார், அவர் அப்பா பண்ண தப்புனால வந்து அவர் என்னெல்லாம் பண்ணார், அண்ட் வந்து அவர் போயிட்டு யமன் கிட்ட என்னெல்லாம் கேட்டார், அண்ட் அதனால வந்து அவர் வந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டாரு அப்படின்றது வந்து அங்கே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கவே வந்து. அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வாங்க. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்கும், உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப மென்டலாக வந்து பூஸ்டிங்காக இருக்கும் இந்த பிளேஸ். இது பாருங்க, பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டாக இருந்தால் லைஃப்பில் எது வேணால் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்மளும் அப்படி பண்ணுவோம். வே டு விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் ஷோ. அடுத்த ஷோ போகிறோம். சூப்பரே.
ஷோ இப்போ வந்து 3D ஷோ. And brothers of America. வந்த உடனே வந்து முதல்ல ஒரு வீடியோ பார்த்தோமா, வீடியோ பார்த்த உடனே அடுத்து வந்து ஒரு விஆர் ஷோ பார்த்தோமா, அதுக்கடுத்து ஒரு 3D ஷோ பார்த்தோமா. இது எல்லாமே முடிச்ச உடனே இங்கே வந்து செல்ஃபி வித் சுவாமிஜி அப்படின்னு இருந்துச்சு. அதில் வந்து உள்ளே போன உடனே என்னை வந்து உட்கார வச்சுட்டு அவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க, ஐ மீன் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து நார்மல் எஸ்எம்எஸ்ல வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு வந்துருச்சு. நான் வந்து அதையும் இதில் அப்லோட் பண்ணுறேன். அதை முடிச்ச உடனே வந்து வே டு சுவாமி விவேகானந்தாஸ் ரூம். இது என்னது? A piece of rock from Vivekananda Rock, Thousand Island Park. சூப்பர்ல. இங்க வந்து சுவாமி விவேகானந்தர் தங்கி இருக்கும் போது எடுத்த போட்டோவா இது. 3 போட்டோல ஒரு போட்டோ இது. The book used by Swami Vivekananda. Wow. இங்க பாருங்க விவேகானந்தர் யூஸ் பண்ண புக் இங்க இருக்கு. சூப்பர்ல. சரியான மாசம் வரும். அடுத்து வந்து மெடிடேஷன் ரூம் இருக்குப்பா. இங்க பாருங்க மெடிடேஷன் ரூம் இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி அமைதியா காமா. நான் வந்து ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன். உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் வெளில போகணும், ரொம்ப டவுனா இருக்கு அப்படின்னா இதுதான் வந்து பெஸ்ட் பிளேஸ். சேலஞ்சோட டே 33 பண்ணி முடிச்சிட்டோம். சுவாமி விவேகானந்தா பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு ஆத்தர், ஒரு மாங்க், ஒரு ரிலீஜியஸ் டீச்சர், ஒரு பிலாசபர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து 39 இயர்ஸ் வந்து இந்த உலகத்தை வாழ்ந்திருக்காரு. அவர் வாழ்ந்த ஒரு நிமிஷமும் வந்து அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருந்திருக்காரு. இந்த இடத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து கரெக்டா மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. டிக்கெட் வந்து 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 20 rupees அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இது எல்லாத்துக்குமே வந்து 200 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து 2 rupees பே பண்ணிட்டு தான் உள்ள போனேன். ஸோ நம்ம உள்ள போன உடனே வந்து அங்கே நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே எப்படின்னா புத்திசம் பத்தி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து மகாபாரதம் பத்தி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ராமாயணம் பத்தி இருந்துச்சு. அதை நான் பார்த்துட்டே இருக்கும்போது டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வாங்க வீடியோ போட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சீக்கிரமா போனேன். அந்த வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து சுவாமி விவேகானந்தா பத்தி இருந்தது. லைக் வந்து அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எப்படி பிறந்தாரு, அவரோட அப்பா யாரு, அவர் அப்பா கிட்ட எதுக்காகலாம் ஃபைட் பண்ணியிருக்காரு, அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னா அந்த வீடியோல ஃபுல்லாவே இருந்துச்சு. ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் லோவா இருந்துச்சு. நம்ம கரெக்டா தான் பண்ணிருக்கோமா, நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரிலாம் தோழிட்டே இருந்துச்சா. ஆனா நான் வந்து உள்ள போயிட்டு உட்கார்ந்த உடனே எனக்கு வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கேட்கவே. நீங்க வந்து உங்க வேலையை பண்ணிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே டைமுக்கு வரும். ஸோ நம்ம கோல் வந்து நம்ம அடையிற வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க கூடாது, நம்ம அதுக்காக ஓடிட்டே இருக்கணும். நம்ம வந்து அந்த மாதிரியான நிறைய மோட்டிவேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அது வந்து சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ அது முடிச்சதும் நான் அடுத்து வந்து ஒரு விஆர் ஷோ இருந்துச்சு. அந்த விஆர் ஷோ இப்போ பார்க்கணும் அது இன்னும் ரியாலிஸ்டிக்கா இருந்துச்சு. அப்படியே மேல தண்ணி கொட்டுச்சு. ஆக்சுவலா நான் விஆர் ஷோ வந்து ஓகே நம்ம அந்த கண்ணில் விஆர் அந்த இது மட்டும் போடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஏன்னா வந்து ஒரு வண்டி சைக்கிள் மாதிரி லைட்டா உட்கார மாதிரி நம்ம அந்த உட்காந்துக்குவோமா, அதுல லைட்டா வந்து தண்ணி நம்ம மேல கொட்டுது. அதுவே ரொம்ப ரொம்ப ரியாலிஸ்டிக்கா அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அங்க போன உடனே வந்து ஒரு 3D ஷோ இருந்துச்சா. அங்க வந்து சுவாமி விவேகானந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னா அமெரிக்கால வந்து ஒரு பக்கம் ஹிந்துஸ், ஒரு பக்கம் முஸ்லிம்ஸ், ஒரு பக்கம் கிறிஸ்டியன்ஸ், இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு வந்து பேசிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம வந்து எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும், மதம் அப்படின்னு சொல்லி எதுவுமே பிரிக்காம எல்லாருமே ஒன்னா இருந்து எல்லாமே வந்து அவங்கவுங்க கோலை வந்து சக்சீட் பண்ணணும் அப்படின்னு பேசியிருப்பாரு. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பாரு, ஒரு ஃப்ராக் ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. என்னன்னா எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ராக் வந்து ஒரு கடல்ல இருக்குமா, அது ஒரு பட்டர்ஃப்ளை பிடிக்க போகும்போது தெரியாம ஒரு கிணறுல விழுந்துருமா. அப்போ அந்த கிணறுல விழும்போது கிணறுல வந்து இன்னொரு ஃப்ராக் இருக்குமா. அந்த ஃப்ராக் என்ன சொல்லுமா, நீ எதுக்கு என்னோட கிணறுல வந்த, இது வந்து என்னோட உலகம் அப்படின்னு சொல்லுமா. உடனே அந்த கடல்ல இருந்த ஃப்ராக் என்ன சொல்லுமா, நான் தெரியாம பட்டர்ஃப்ளை பிடிக்க வந்து கீழே விழுந்துட்டேன், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுமா.
சரி ஓகே நீ எங்க வாழ்ற அப்படின்னு சொல்லி அந்த கிணறுல இருக்க ஃப்ராக் கேட்கும்போது அந்த ஃப்ராக் சொல்லுமா நான் கடல்ல வாழ்றேன். கடல்னா என்ன அப்படி கேட்குமா அந்த ஃப்ராக். உடனே வந்து அதுக்கு இந்த ஃப்ராக் என்ன சொல்லுமா, கடல்ல வந்து இதை விட ஒரு 1000 டைம்ஸ் 10,000 டைம்ஸ் லேக்ஸ் பில்லியன் டைம்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லுமா. உடனே வந்து அந்த ஃப்ராக் என்ன சொல்லுமா, நீ என்ன விட பெருசுன்னு சொல்ல வரியா, நீ இங்க இருந்து போக சொல்லி அடிச்சு துரத்திடுமா. ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம வந்து மதம் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சின்ன கிணறுல இல்லாம நம்ம அதை தாண்டி வந்தாதான் நமக்கு உலகத்துல பெருசா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப 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 ரொம்பவே வந்து மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. நம்ம வந்து வெறும் ஒரு 50 rupees கொடுத்து நம்ம வந்து நம்ம நல்ல மைண்ட் ரிஃப்ரெஷிங்கா ரிலாக்ஸிங்கா பிளஸ் வந்து மோட்டிவேட்டிங்கா வந்து இந்த மாதிரிலாம் இங்க இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. ஸோ நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி எத்திக்ஸ் சொல்லி கொடுத்து வளர்க்கணும், எப்படி வந்து கரெக்டா வளர்க்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறவங்க. அப்புறம் வந்து ஓகே சம்டைம்ஸ் வந்து நம்ம நிறைய விஷயம் பண்ணிட்டே இருப்போம், பட் ஆனால் அது வந்து ஒரு மாதிரி ராங்கா போற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஆக்சுவலி கரெக்டாக தான் பண்ணிருப்போம், கொஞ்சம் நியாயமா பண்ணும்போது அது கரெக்டாக நடக்காத போது நமக்கு வந்து ஓகே நம்ம தான் ஒரு வேலை தப்பா இருக்கோமோ, மொத்தவங்க தப்பு பண்றவங்க எல்லாம் கரெக்டாக தான் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு சில டைம்ஸ் வந்து தாட்ஸ் வரும். அந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது நீங்க இந்த மாதிரி பேஸ் பண்ணீங்கன்னா நம்ம தான் கரெக்டா போயிட்டு இருக்கோம், வந்து கரெக்டான டைமுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். பேரண்ட்ஸ் இருக்காங்களா, நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு எப்படி எத்திக்கலா வளர்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பிளேஸ் ஒரு சூப்பரான பிளேஸ். ஏன் அப்படின்னா அவங்க கூட்டு வந்தபோது அவங்க இங்க பார்க்கும்போது அவங்க கேட்குற ஸ்டோரிஸ், அவங்க பார்க்குற வீடியோஸ், அதுக்கப்புறம் அந்த விஆர் ஷோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஓகே இதெல்லாம் தான் கரெக்ட் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் வளர்க்கறதுக்கு. ஸோ நம்ம சேலஞ்சோட டே 32 எடுத்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல மீட் பண்ணலாம். Until then, start up away from Harini.